ஆலயம் செல்வோம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். வழிபாட்டுக்கு உகந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம். இந்த மாதத்தில் கோயில்கள் எல்லா கோயில்கள்லேயும் திருவிழா போல் களை கட்டிடும். ஆடி மாதம் மாதப்பிறப்பு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி எல்லாமே சிறப்புக்குரிய தினம்தான். குறிப்பாக ஆடி மாதமே அம்மன் மாதம்தான். இந்த மாதம் எல்லாம் அம்மனோட அருளை பெறுவதற்கு கூழ் ஊற்றுவாங்க, நேர்த்திக்கடை நிறைவேற்றுவாங்க, பொங்கல் வச்சு படைப்பாங்க, மாவிளக்கு போடுவாங்க, பால் குடம் சுமந்து அபிஷேகம் செய்வாங்க, தீ மிதிப்பாங்க, அலகு குத்துவாங்க. எல்லாமே சிறப்பு தான். ஆடி மாதமே ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். இந்த மாதம் ஃபுல்லாகவே நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் முக்கியமான சிறப்புக்குரிய நாட்கள் என்ன கிழமையில் வருதுன்னு தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆடி மாதம் 13ஆம் தேதி, அதாவது 29 ஜூலை புதன்கிழமை ஆடி பௌர்ணமி. அன்னைக்கு கிரிவலம் வந்தால் நமக்கு கீர்த்தி கிடைக்கும், மலைவளம் வந்தால் மகத்துவம் உண்டு. ஆடி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடிப்பெருக்கு. அன்றைக்கி நம்ம தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி தான். அடுத்து ஆடி மாதம் 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் விரதம் இருந்து வள்ளி மணவாளனை வழிபட்டால் வளங்கள் நமக்கு குவியும். ஆடி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 12/8 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. அன்னைக்கு ஆடி அமாவாசை. அன்னைக்கு நம்ம காலையிலே நீராடிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் எல்லா நல்ல காரியம் நடக்கணும்னா அது நம்ம முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கணும். இந்த ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆடி அமாவாசைக்கு போக வேண்டிய கோயில்கள்லாம் நிறைய நம்மளோட சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கோம், அதெல்லாமும் பாருங்கள். அன்றைய தினம் நம்ம நிச்சயம் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்து நடக்க போகிற எல்லா நல்ல காரியங்களும் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் நல்லபடியாக நடந்துருங்க. அடுத்து ஆடி மாதம் 29ஆம் தேதி ஆகஸ்ட் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஆடி போகிறோம். அன்றைய தினம் நம்ம அம்பிகைக்கு வளையல் வாங்கி தரணும், வளையல் சாத்துவாங்க. அதுக்கு பின்னாடி அந்த வளையல் நம்ம வாங்கி போட்டுக்கிட்டா எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும், நம்ம குடும்பத்தில் இருக்க பொருளாதார நிலை உயரும். அடுத்து ஆடி மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு நாக சதுர்த்தி, ராகுகேது ஆதிக்கம் உள்ளவங்க அன்னைக்கு நாகநாதரை வழிபடணுங்க. நாகநாதரை வழிபட்டால் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அடுத்து ஆடி 32ஆவது நாள் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 17ஆம் தேதி கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. அன்றைய நாள் அன்னைக்கு நம்ம பெருமாளின் வாகனமான கருட பகவானையும் நாக தேவதைகளையும் வணங்கினோன்னா, விரதம் இருந்து வணங்கினோன்னா எல்லாமே நல்லதாங்க நமக்கு நடக்கும். ஆடி மாதத்தில் வர எல்லா நல்ல நாட்களையும் சொல்லியிருக்கேன், ஒரு நாளையும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய அற்புத நாட்கள். அனைத்து நாளும் சாமியை கும்பிடுங்க, நல்லபடியாக வேண்டிக்கோங்க. விரதம் இருக்கிற முடிஞ்சவங்க விரதம் இருங்க, முடியாதவங்க பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லபடியாக மனசார கடவுள் பக்தியோட முழு நம்பிக்கையோட கடவுளை கும்பிடுங்க. கடவுள் நமக்கு எல்லா நல்லதையும் தருவார். நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு இருங்க. எல்லாம் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.